மாலை வேளையில சுட சுட வீட்லயே பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் வந்து பிரெட் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல 2 ஆனியன் நான் பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 கேரட் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதோட சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இட்லி சோடா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக முதல்ல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கலந்துக்கணும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிட்டால் போதும். இப்போது ப்ரெட்டை அதில் வந்து டோஸ்ட் பண்ணி இது போல் அப்ளை பண்ணிக்கணும். முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலில் போடணும். கொஞ்சம் பிரிஞ்சு வரும், இருந்தாலுமே மசாலா அந்த ப்ரெட்டில் நல்லா ஒட்டி இருக்கும். ப்ரெட்டில் ஒட்டாமல் இருக்கிறது தான் பிரிஞ்சு வந்துடும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். இது ஒரு 2 சாப்பிட்டா கூட போதும், வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கம் இது போல் திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இது 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்றும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சுவையான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை கொடுத்துட்டா போதும், அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது.